வந்திருக்கான் புத்தக திருவிழா. நாம் பாடின பாட்டெல்லாம் வைரமுத்துவின் பாடல்கள். சிவாஜி கணேசனுடைய நடிப்பை கூட நீங்கள் புத்தகத்தில் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். திருவள்ளுவர் இசையால் திருக்குறளை எழுதவில்லை, நடித்து திருக்குறளை சொல்லவில்லை, எல்லோரிடமும் பேசி திருக்குறளை சொல்லவில்லை, எழுத்தால் எழுதப்பட்டதால் தான் திருக்குறள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் இந்த திருவள்ளூர்ல ஒரு உண்மையை சொல்றேன். இன்னைக்கு தரங்கம்பாடிங்கிற அந்த ஊருக்கு நீங்க போனீங்கன்னா அந்த முதல் அச்சகம் உருவான இடம் அந்த ஊர்ல இருக்கு. சீகன் பால்கு ஐயர் அப்படிங்கிற ஒரு உருவாக்கிய அந்த அச்சு பொறி இன்னைக்கே இருக்கு. உலகத்திலேயே முதலில் அச்சில் ஏற்றப்பட்ட மொழி எது என்றால் தமிழ் மொழி என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. தம்பிரான் வணக்கம் என்ற அந்த ஒரு பாடல் தான் முதலில் இந்தியாவிலே அச்சில் ஏற்றப்பட்ட மொழி. ஹிந்தி இல்லை, குஜராத்தி இல்லை, சமஸ்கிருதம் இல்லை, நம் தாய்மொழியான தமிழ் மொழி தான் முதலில் அச்சில் ஏற்றப்பட்டு எழுத்து வடிவத்தில் வந்த மொழி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல பானைகள்ல பெண்கள் எழுதியிருக்காங்க எழுத்து. பானையை யார் பயன்படுத்துவார்? பெண்கள். அதுல எழுத்து இருந்திருக்கிறது என்று சொன்னால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத படிக்க தெரிந்த பெண்கள் வாழ்ந்த இனம் நம் தமிழினம். அதனால பேச்சுங்கிறது உங்களை அந்த நேரத்தில் மகிழ்ச்சிப்படுத்தும், கைதட்ட வைக்கும். பாடல் உணர்ச்சி வசப்படுத்தும், நடிப்பு அதைவிட உணர்ச்சி மயமாக்கும். ஆனால் இவை அத்தனையையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவை அனைத்தும் எழுத்து வடிவத்தில் புத்தகமாக வந்தால்தான் அது நிரந்தரமாக இருக்கும். அவர் என்ன முகபாவத்தில் சொன்னாரோ அது கூட மறந்துடும். ஆனால் அவர் எனக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா ஒரு புத்தகம், அது வாழ்நாள் முழுவதும் எனக்கு அறிவுக்கு துணை செய்யும். இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தார்கள். சால்வைகள் எனக்கு யாரும் போட வேண்டாம், சால்வைகளுக்கு பதிலாக புத்தகத்தை தாருங்கள் என்று முதலில் சொன்ன முதலமைச்சர் நம் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த 20 ஆண்டுகள் அவரிடம் வழங்கப்பட்ட புத்தகங்களை மட்டும் வைத்து 11 லட்சம் புத்தகங்களை கொடுத்து 5 நூலகங்களை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு பயன்பட போகின்ற ஒரு சொத்து என்பதை சொல்லி, பேச்சு பாட்டு நடிப்பை விட நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது எழுத்துதான் 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 என்று சொல்லி இந்த எழுத்துக்கள் அடங்கிய அந்த புத்தக திருவிழாவில் விற்பனையாகும் புத்தகங்களை படித்து எழுத்தை நேசிப்போம், எண்ணும் எழுத்தும் கண்ணென தடும் என்று சொன்ன முதியோர் வாக்கை கடைபிடித்து எழுத்துக்களை நேசிப்போம். நன்றி, வணக்கம். ஆன்றோர்கள் சான்றோர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என் மாவட்ட வருகை பொழுது கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை வழங்கி தெரிவித்துக் கொள்வதோடு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. புத்துணர்ச்சி திருவள்ளூர் புத்தகம்